ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் ஜோக்கர்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் ஒரு 800 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன், அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன், ஜீரக சம்பா அரிசி. இப்போ சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதே போல் காஞ்ச மிளகா ஒரு 25 நம்பர் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அரை கப்பு தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, ஒரு 2 டொமேட்டோ, லெமன் ஜூஸ் ஒரு அரை மூடி. இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம், அதில் கொஞ்சமாக கீ போட்டுக்குவோம். இதில் நான் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறேன். இப்போ இதில் பாதி ஆனியன் போட்டுக்கிறேன். இதில் நம்ம இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். இப்போது இதில் நம்ம இந்த சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிப்போம். இப்போது இந்த பேஸ்ட்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நம்ம இந்த மட்டனை ஆட் பண்ணிக்குவோம். லைட்டாக சால்ட்டு போட்டுக்கிறேன் இதில். அப்போ தான் அந்த கறியோட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த உப்பு கலந்து வரும். அதுக்காக லைட்டாக சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ லைட்டாக குக் ஆகிடுச்சு மட்டனு. இதில் வச்சுருந்த பேலன்ஸ் வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போது புதினா, கொத்தமல்லி, அப்புறம் தக்காளி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைப்போம். இதில் நான் இப்போ தயிரும் ஒரு அரை மூடி லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். நான் 1 கப்பு ரைஸுக்கு 1.25 தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் மட்டன் வேகிறதுக்காக ஒரு 2.5 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை மூடி வச்சுக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுவோம்.
இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மட்டன் நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிட்டு வருது, தண்ணி வற்றிக்கிட்டே வருது. இதில் நம்ம கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிப்போம். இதில் லைட்டாக கீ ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இப்போ ஒரு லெட்டு போட்டு மூடிடுவோம். மூடிட்டு மேலே நான் சுடுதண்ணி வைக்கிறேன் தம்முக்காக. ஒரு 30 நிமிஷம் கழித்து இதை எப்படி எடுத்து பார்ப்போம். இப்போ 30 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இந்த பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம பண்ண ஆம்பூர் மட்டன் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் ஜோக்கர்ஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.